வருதுங்க. நம்ம நீட் கோச்சிங் வேணாம், சிஎம் வந்துட்டாரு, ஸ்டாலின் வந்துட்டாரு, நீட் கோச்சிங் ரத்து பண்ணுவோம் நம்பிக்கையோட வீட்டில் உட்கார்ந்தாங்க. எத்தனை படிப்பு இதோட எதிர்காலம் போச்சு, நடுத்துல நிற்கிறாங்க. எத்தனை குழந்தைங்க செத்தாங்க, எத்தனை அக்கா தங்கச்சி அண்ணன் நடுத்துல நிற்கிறாங்க. இது எங்க போய் எங்க குத்துதுங்க, குத்துது. நீங்க பாட்டுக்கு பேசினே போறீங்க, எங்க குத்துல? இதே நாட்டில் தானே கட்சி நடத்துறானுங்க, அதே மக்கள் தானே ஓட்டுக்கு வரானுங்க. என்ன வெடிகுண்டா மாதிரி வெடிகுண்டு வீச சொல்றீங்களா? ஜனநாயக நாடு வீசுங்க, ஜனநாயக வார்த்தைகளை வீசுங்க, போராட்டம் பண்ணுங்க. ஜல்லிக்கட்டுக்கு பண்ணல, ஜல்லிக்கட்டுக்கு மக்கள் எழுந்து நிக்கல, ஜல்லிக்கட்டு விஷயத்தை மாத்துறாங்களே. வரலாற்றில் எதையும் மாற்ற முடியும் தெரியல. எல்லாருக்கும் 1000 ரூபாய் தரேன் சொல்லிட்டு குறிப்பிட்ட பேர் தர சொல்றீங்க. ஐடி கட்டுறவனுக்கு 1000 ரூபாய் கொடுக்க சொல்றீங்களா? கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு 1000 ரூபாய் கொடுக்க சொல்றீங்களா? இப்போ அறிக்கை கொடுத்துருக்கீங்களா? விடுபட்டு போனவர்களை ஆராய்ந்து அதை தரோம். உண்மையா அசிங்கமா இல்ல? ஆட்சிக்கு வந்தீங்க 2021 25 வந்துச்சு. ஆமாங்க, 1,68,00,000 பேர் வாங்கி. அது உங்க கண்ணில் தெரியலையா? விடுபட்டவங்க சொல்றீங்க, நான் 4 வருஷம் ஆட்சி முடிய போதுங்க. ஆமாங்க, விடுபட்டவங்க இப்போ கிளிக்க போறீங்களா? விடுபட்டு கணக்கெடுக்க வேணாம். 4 வருஷங்க, 2 வருஷம் ஒரு திட்டத்தை சொன்னா 5 வருஷத்துக்குள்ள நிறைவேற்றணும். அதான் அஜெண்டா. அன்னைக்கு கல்யாணம் எடப்பாடி சொன்ன மாதிரியே சொல்றீங்க. அந்த கதெல்லாம் கிடையாது. சரி, ஓகே, விடுபட்டவங்க சேர்த்துருங்க. இந்த 4 வருஷம் 1000 ரூபாய் தரல, அது அப்படியே ரீஃபண்ட் சொல்லு பார்க்கலாம். என்ன பேசுறீங்க? என்ன பேசுறேன் சொல்லுங்க. நான் என்ன பேசுறேன் நீங்க தான் சொல்லலாம். நீங்க அசிங்கமா பேசுறீங்க. அதனால என்னால சொல்ல முடியல. அதனால சிறைக்கு போனீங்க, வெளியே வந்தீங்க. ஆமா, அதான் சொல்றேன். நான் வெளியே வந்தேன். வேணா கிருஷ்ணமூர்த்தி திமுக ல இருக்கீங்க, திராவிட கட்சி, திராவிட கொள்கை சித்தாந்தத்தை பத்தி பேசுறீங்க, அண்ணா கலைஞரை பத்தி பேசுறீங்க, பெரியாரை பத்தி பேசுறீங்க, எல்லாரும் பத்தி பேசுறீங்க. கொஞ்சம் நாகரிகமா பேசுங்க, அநாகரிகமா பேசாதீங்க. புரியுதா? நியாயமா உண்மையா பேசணும், நேர்மையா பேசணும். எல்லாரும் மதிக்கணும், ஆணவத்துல மாறக்கூடாது. எது கட்சி இருந்தாலும் சரி, மற்ற கட்சி இருந்தாலும் சரி, அவருடைய கருத்து கேட்கணும், அதுக்கு விளக்கம் தரணும். அவனுக்கு சொல்ல மாட்டான், அவனை தகுதி இல்லைன்னு சொல்றது முட்டாள்தனம். இது திராவிட கட்சிகளுக்கும், திராவிட பாரம்பரியத்துக்கும், திராவிட கொள்கை உள்ளவர்களுக்கும் இது ஏற்படுதல்ல. கண்டிப்பா இந்த நிகழ்ச்சியில் தன்னுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி சொல்லுங்க. என்ன கட்சி விட்டு நீக்கிறதுக்கு வழி தேடுறீங்க நீங்க? சரி கிருஷ்ணமூர்த்தி.